ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருந்து இந்த மாதத்தை முழுவதும் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆண்டில் 8 மாதங்கள் கிருபையாக கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாருங்கள், நமக்கு ஆசீர்வாத மன்னா என்ற தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். ஆண்டவரை தொடர்ந்து நாம் விசுவாசிப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். நடத்தி வந்த பாதைகளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசுகிறார். காரணம் என்ன? நீங்கள் நாம் இன்னும் கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, சாட்சியாக இருக்க நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சியாயிருங்கள், இருதயத்தின் வேண்டுதலை அருளி செய்வார். நம்முடைய ஆண்டவர் யார்? நம்முடைய உள்ளத்தை, இருதயத்தை, வேண்டுதல்களை அறிந்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாப்பேஸ் என்ற ஒரு மகன் துக்கத்தின் மகனாக பிறந்ததினாலே அவனிடத்தில் மனமகிழ்ச்சி இல்லாமல் இருந்தது. ஆனால் அவன் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்தும் பொழுது ஆண்டவர் அவன் இருதயத்தின் வேண்டுதல்படி அவனுக்கு அருள் செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது மன மகிழ்ச்சி கொடுத்து ஆசீர்வதிப்பார். துக்கங்கள் முடிந்து போகும். துக்க நாட்கள் முடிய பண்ணுவார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். மனம் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த மாதம் கடைசி ஆயிடுச்சு என்று கலங்காதிருங்கள். உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை தேவன் அறிந்தவராய் இன்றைக்கு வைராக்கியமாய் சொல்லுகிறார். நான் உன் வேண்டுதலுக்கு பதில் கொடுத்து நீ வேண்டிக் கொண்டதை அருள் செய்வேன். ஹல்லேலூயா. தாவீதை பாருங்கள், 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, அதே போல 63ஆம் சங்கீதத்தில் 1-2 பாருங்கள். அவன் எந்த சமயத்திலும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் ஆராதிக்கிறான். வனாந்திரத்திலும் ஆராதிக்கிறான். அவனுடைய பிரச்சனைகளிலும் ஆராதிக்கிறான். அவனை சுற்றிலும் சத்துருக்கள் நெருக்கும் பொழுதும் அவன் கர்த்தரை ஆராதிக்கிறான். மனம் கலங்காதிருங்கள். இன்னைக்கு உங்களை சுற்றிலும் எத்தனை பிரச்சனை, வனாந்திரம் போல எத்தனை பிரச்சனை, பிசாசின் போராட்டங்கள் எவ்வளவாயிருந்தாலும் கர்த்தரை துதித்து மனமகிழ்ச்சி ஆயிருங்கள். கர்த்தரை ஆராதியுங்கள். ஆண்டுகள் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம். நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு சிங்காசனத்தின் மேன்மை நமக்கு வைத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவரை ஆராதிக்கிற ஜனங்களை அவர் அறிந்திருக்கிறார். இந்த உள்ளந்திருந்து பாடி ஆராதிக்கும் பொழுது நமக்கு மனமகிழ்ச்சி கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதே போல பாருங்கள், வேதத்திலே நமக்கு மனமகிழ்ச்சி உண்டு. நம் இருதயத்தின் வேண்டுதல் வேதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதிக்கிறார். 119ஆம் சங்கீதம் 92ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என்றைக்கோ நான் துக்கத்தில் அழிந்திருப்பேன். மனமகிழ்ச்சிக்கு விரோதமானது துக்கம். பிசாசு கொண்டு வருகிற துக்கம், பாவத்தின் துக்கம், வியாதியின் துக்கம், கடன் பிரச்சனை துக்கம், பற்றாக்குறை துக்கம், அநேக சமாதான குலைச்சலில் துக்கம், காயங்கள், வேதனைகள், இப்படி பல விதத்தில் துக்கம். கலங்காதிருங்கள். தேவன் வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வாசியுங்கள், தொடர்ந்து வாசியுங்கள். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் துக்கத்தை மாற்றி மனமகிழ்ச்சி கொடுத்து உங்கள் வேண்டுதலை அருள் செய்வார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, 31 நாட்கள் ஆசீர்வதித்தவரே, இந்த ஆண்டிலே ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து இதுவரை நடத்தினவரே, தொடர்ந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்று முதல் மனமகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவருடைய வல்லமையின்படியே துக்கத்தின் மகனான யாப்பேசுடைய வாழ்க்கையை நீர் அந்த நேரத்தில் செய்த வேண்டுதலை கேட்டு அதன்படியே அருளி செய்தது போல இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேரையும், வாலிப பிள்ளைகள் வாழ்க்கை அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதியும். கணவன் மனைவியை ஆசீர்வதியும். வியாபாரம் அவர்கள் கையிட்டு செய்கிற அத்தனை பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஊழியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் மனமகிழ்ச்சியாய் நோக்கி ஜெபிக்க பார்க்க உதவி செய்யும். தாவீதைப் போல ஆராதிக்கிறவர்களை மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு
உம்மை எப்பொழுதும் ஆண்டவரை குடும்பமாக, சபையாக, விசுவாச பிள்ளைகளாக ஆராதிப்பதிலே விட்டுவிடாதபடிக்கு ஆராதனையிலே மனமகிழ்ச்சி பெற்று ஆராதித்து ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். இப்படி வேதத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வாசித்து அந்த வாக்குத்தத்தங்களை பிடிச்சு மனமகிழ்ச்சியாக இருந்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வாக்குத்தத்தங்களில் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். சமாதான குலைச்சல், சண்டைகள், குழப்பங்கள், பிசாசின் போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதி படுக்கைகள், எல்லா வேதனைகள் நீங்கட்டும், துக்கம் நீங்கட்டும். ஆசீர்வதியும். கல்வாரி சிலுவிலே எல்லாவற்றையும் சுமந்து ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மனமகிழ்ச்சியை கொடுத்து வேண்டுதலை ஆசீர்வதித்து தாரும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தர் நம் வேண்டுதலை கேட்டு ஆசீர்வதிப்பார். ஆமென்.